அனைவருக்கும் வணக்கம். நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளை தை மாதத்தின் உடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதோடு சேர்ந்து நம்மளுக்கு ரத சப்தமி திதியும் அமைந்திருக்குதுங்க. இது மிக 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 ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுன்னே சொல்லலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே சூரிய பகவானுக்கு உகந்த நாள். நம்ம வருடம் முழுக்க எல்லா தெய்வங்களையும் ஒவ்வொரு நாளை குறிப்பிட்டு நம்ம கொண்டாடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி சப்தமி திதியில் ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருப்பது ஒரு மிக அரிய நாளுன்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா? வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். ரத சப்தமி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் சொல்லலாங்க. இந்த நாளில் செய்யப்படும் சூரிய வழிபாடு மிகுந்த பலன் அளிக்கும். சூரிய பகவான் ஆத்மாவுடன் தொடர்புடைய கிரகம் ஆவார் இல்லைங்களா? அதனால் சூரிய பகவானை ரத சப்தமி அன்று வழிபட்டால் சகல விதமான பாவங்களும் தீரும், கர்ம வினையும் குறையும். ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தசாபுத்தி நடந்தாலும், சூரியன் எந்த வீட்டில் இருந்தாலும் இனி நடக்கவே நடக்காது, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்னும் விஷயங்கள் கூட ரத சப்தமி அன்று சூரியனுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதால் வாழ்க்கையில் அளவில்லாத மாற்றங்களை பெற முடியும். ரத சப்தமி பார்த்திங்கன்னா நாளை நம்மளுக்கு அமைந்திருக்கிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சூரியனுக்குரிய இந்த எளிய பரிகாரத்தை செய்வதால் வாழ்க்கையே மாறும். மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பலன்களை தரும். அதுவும் விரைவிலேயே பலன் தரும். இந்த பரிகாரத்தை யார் வேணாலும், எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை ரத சப்தமி அன்று செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம். அதுவும் சூரிய உதய நேரத்தில் இதை செய்வது அதிக பலன்களை தரும். ரத சப்தமி அன்று தலையில் எருக்கம் இலையை வைத்து அதன் மீது சிறிதளவு அட்சதை வைத்து அது பின்புறமாக விழும்படி குளிப்பது நல்லது. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எருக்கம் இலையுடன் சிறிதளவு மஞ்சள் வைத்து குளிப்பது நன்மை தரும். ரத சப்தமி அன்று சூரிய பகவானுக்கு ஆலயங்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்தும் நீங்கள் படைக்கலாம். இப்படி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, ஆனால் சூரிய பகவான் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரது அருளால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெற வேண்டும் என்பவர்கள் இந்த எளிய பரிகாரங்களையும் நீங்கள் செய்யலாம். பணப்பிரச்சனையை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நம்பிக்கையுடன் செய்யுங்க. முழு மனதோடு செய்ய வேண்டும். ரத சப்தமி அன்று ஒரு சிறிய பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு பால், சிறிதளவு மஞ்சள் ஆகியவற்றை கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாத்திரம் பிளாஸ்டிக்காக நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்க. ஆனால் எவர் சில்வர், ஸ்டைல்ஸு, ஸ்டீலு ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. இந்த தண்ணீரை எடுத்து சென்று வெள்ளை எருக்கம் செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடிக்கு அருகில் போய் நம் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், பாவங்களை மன்னித்து வாழ்க்கையில் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என வேண்டிக் கொண்டு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அந்த தண்ணீரை வெள்ளை எருக்கும் செடிக்கு ஊற்ற வேண்டும். மிக எளிமையான இந்த பரிகாரத்தை செய்வதால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இந்த ரத சப்தமி திதிக்கு ஒரு வரலாற்று கதையே இருக்குங்க. சூரிய பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்றது தான். காஷ்யப்ப முனிவரின் மனைவியர்களில் ஒருவர் தாங்க அதிதி. இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ஒரு சமயத்தில் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாராமா. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டின் வெளியே ஒரு அந்தணர் மிகவும் பசியாக இருக்கிறது, உணவு இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு யாசகம் கேட்டு வந்திருந்தார். நிறைமாத கர்ப்பிணி என்பதால் கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு மெதுவாக உணவு எடுத்து வந்த யாசகரிடம் கொடுத்தார். அப்போது கோபமடைந்த யாசகர், உணவு எடுத்து வர இவ்வளவு தாமதமா? என்னை அவமானம் செய்து விட்டாய். எனவே உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபமிட்டார். இதனால் பயந்து போன அதிதி இது பற்றி தான் தனது கணவரிடம் தெரிவித்தார். அவரோ, கவலைப்படாதே, நமக்கு தேவோலகத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் கிடைப்பான் என்று கூறினார். அதன்படி அதிதிக்கு மகனாக பிரகாசமான ஒளியுடன் சூரியன் பிறந்தார்.
இந்த தினமே பார்த்திங்கன்னா ரத சப்தமி ஆகும். இந்த ஆண்டு ரத சப்தமி தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2026 நாளை ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வருபவர் சூரிய பகவான். ரத சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். சூரிய பகவானுக்கு உகந்ததாக எருக்கம் இலை உள்ளது. ரத சப்தமி அன்று 7 எருக்கம் இலைகளை தலையில் வைத்து நீராட வேண்டும். இதனால் ஆரோக்கியமும் செல்வ வளமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் உயர்நிலையை அடைவார். இந்த நாளில் பெண்கள் எருக்கம் இலையில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து குளிக்க வேண்டும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் இருந்தால் அடுத்து வரும் பிறவிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். சூரிய பகவானை ரத சப்தமி தினத்தில் வழிபடும் போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பலம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சூரிய பகவானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை செய்து முடியுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து